தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பேராலே ஆமேன். ஆன்ம வழிகாட்டி ஜூன் மாதம் 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. மாதத்தினுடைய தலை வெள்ளி. நமது குடும்பங்களை இயேசுவின் மதுரமான திரு இருதயத்திற்கு ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, கிறிஸ்தவ குடும்பங்களுக்கு தேவரீர் செய்து வரும் சகல உபகாரங்களையும் சொல்ல முடியாத உமது நன்மைத்தனத்தையும் நினைத்து நன்றியறிந்த பட்சத்தோடு உமது திருப்பாதத்தில் சாஷ்டாங்கமாக விழுந்து கிடக்கிறோம். நேசமுள்ள இயேசுவே, எங்கள் குடும்பங்களில் உள்ள சகலரையும் உமக்கு ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம். தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து இப்போதும் எப்போதும் உமது திரு இருதய நிழலில் நாங்கள் இளைப்பாறச் செய்தருளும். தவறி எங்களில் எவராவது உமது திரு இருதயத்தை நோகச் செய்திருந்தால் அவர்கள் குற்றத்திற்கு நாங்களே நிந்தை பரிகாரம் செய்கிறோம். உமது திரு இருதயத்தை பார்த்து எங்கள் பரிகாரத்தை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு கிருபை செய்தருளும். இதுவுமன்றி உலகத்தில் இருக்கும் சகல குடும்பங்களுக்காகவும் இடத்தில் மன்றாடுகிறோம். பலவீனர்களுக்கு பலமும், விருத்தாப்பியருக்கு ஊன்றுகோலும், விதவைகளுக்கு ஆதரவும், அனாதை பிள்ளைகளுக்கு தஞ்சமாயிருக்க அருள் புரியும். ஒவ்வொரு வீட்டிலும் நோயாளிகள், அவஸ்தைப்படுகிறவர்கள் தலைமாட்டில் தேவரீர் தாமே கண்விழித்து காத்திருப்பீராக. இயேசுவின் இரக்கமுள்ள திரு இருதயமே, சிறு பிள்ளைகளை நீர் எவ்வளவோ பட்சத்தோடு நேசித்தீரே. இந்த பங்கிலுள்ள சகல பிள்ளைகளையும் உமக்கு ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம். அவர்களை ஆசீர்வதியும், அவர்களுடைய இருதயத்தில் விசுவாசத்தையும் தெய்வ பயத்தையும் வளரச் செய்யும். ஜீவிய காலத்தில் அவர்களுக்கு அடைக்கலமாகவும் மரண சமயத்தில் ஆறுதலாகவும் இருக்கும்படி உம்மை மன்றாடுகிறோம். திவ்ய இயேசுவே, முறைமுறையாய் உமது திருச்சிநேகத்தில் ஜீவித்து மரித்து நித்திய காலமும் எங்கள் குடும்பம் முழுவதும் உம்மோடு இளைப்பாற கிருபை புரிந்தருளும். ஆமேன். மார்க் நற்செய்தி 12ஆம் அதிகாரம் 36வது இறைவார்த்தை. தூய ஆவியார் தூண்டுதலால் ஆண்டவர் என் தலைவரிடம், நான் உம் பகைவரை உமக்கு அடிபணிய வைக்கும் வரை நீர் என் வலப்பக்கம் மீட்டிரும் என்று உரைத்தார் என தாவீதே கூறியுள்ளார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை: இயேசுவின் மதுரமான திரு இருதயத்தினுடைய இதய சிந்தனைகளை தியானித்து கொண்டிருக்கிற நமக்கு மாதத்தினுடைய முதல் வெள்ளி, தலை வெள்ளிக்கிழமை, ஆண்டவர் இயேசுவின் மதுரமான இருதயத்தின் முக்கியத்துவத்தை பற்றி இன்றைய நாளில் நாம் சிந்திக்கவிருக்கிறோம். இதோ மனு மக்களை அளவற்ற விதமாய் நேசிக்கும் என் இதயத்தை பார். தனக்கென ஒன்றும் வைக்காது தன்னையே வெறுமையாக்கிய இருதயம், தன் அன்பை வெளிப்படுத்த உயிரையே அர்ப்பணித்த இருதயம். அதற்கு கைமாறாக கிடைப்பது என்ன? பெரும்பாலும் நன்றிகெட்டதனமும் நிந்தை, அவமானமும் தேவ துரோகமுமே ஆகும். எனக்கென தங்களை தேர்ந்து கொண்டவர்களே இவ்வாறு துன்பம் எனக்கு தருகின்றனர் என்பதே என் இருதயத்திற்கு மிகுதியான வேதனை தருகிறது. இந்த நன்றிகெட்டதனத்திற்கு நீயாவது பரிகாரம் செய்ய மாட்டாயா? இரக்கத்தோடு கேட்டார் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. 1675ஆம் ஆண்டில் புனித மார்கரெட் மரியம்மாளிடம் ஆண்டவர் பேசிய இந்த வார்த்தைகள் அவருடைய குறிப்பேட்டிலே எழுதப்பட்டிருக்கிறது. இதே கேள்வியை நம் ஒவ்வொருவரிடமும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கேட்டுக்கொண்டிருக்கிறார். எனக்கென தன்னை தேர்ந்து கொண்டவர்கள் என்ற வார்த்தை ஞானஸ்நானம் பெற்ற ஒவ்வொரு கிறிஸ்தவர்களையும் இதில் உள்ளடக்கி இருக்கிறது. நம் இதய கதவருகே அமர்ந்து அதை மிக அன்போடு தட்டி கொண்டிருக்கும் ஆண்டவரின் குரலை நாம் கேட்கிறோமா? பாவக்கடல் பெருகியுள்ள உலகில் உலகத்திற்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்கும், உலகில் தன்னுடையது மட்டும்தான் முக்கியம் என்று சுயநல வட்டத்திற்குள் வாழும் உலகில் நம்முடைய முகம், உள்ளம் எல்லாம் உலகத்தை நோக்கி திரும்பி இருக்க நம் அருகில் ஏக்கத்தோடு நம்மை மட்டுமே நேசித்து கொண்டிருக்கும் ஆண்டவரை திரும்பி பார்க்கக்கூட நமக்கு நேரம் இல்லையே. ஆண்டவருக்கு ஆறுதல் கொடுத்தல் என்றால் என்ன? ஆறுதல் கொடுத்தல் என்பது ஈடுகட்டுதல் என்ற பொருளில் சிந்திக்க வேண்டும். ஆண்டவரை விசுவசிக்காதவர்களுக்காக நாம் முழுமையாக ஆண்டவரை விசுவசிப்பது. இரண்டாவதாக, ஆண்டவரை நம்பாதவர்களுக்காக நாம் முழுமையாக ஆண்டவர் முன் முழங்காலிடுவது. ஆண்டவரை நேசிக்காதவர்களுக்காக நாம் ஆண்டவரை முழுமையாக நேசிப்பது. ஆண்டவர் மேல் பிரமாணிக்கம் இல்லாதவர்களுக்காக நாம் ஆண்டவரிடம் பிரமாணிக்கமாக இருப்பது. கடவுள் காரியத்தில் நம்பிக்கை இல்லாமல் நடந்து கொள்பவர்களுக்காக நாம் கடவுளை முழுமையாக நம்பி அவரில் ஆண்டவர் எந்த நம்பிக்கை குறைவையும் காணாதிருக்க வாழ்வது.
ஒழுக்க குறைவோடு வாழும் மனிதர்கள் செய்யும் அவமானத்திற்கு பரிகாரமாக நாம் ஒழுக்கத்தோடு நடந்து கொள்வது, பாவத்தினால் ஆண்டவர் அனுபவிக்கும் வேதனைகளுக்கு பரிகாரமாக நாம் பாவங்கள் செய்யாதிருப்பது, அடுத்தவர்கள் செய்யும் தெய்வ நிந்தனை துரோகங்களுக்கு பரிகாரமாக நாம் அவற்றை நம் வாழ்வில் ஒரு துளி அளவு கூட செய்யாமல் இருப்பது, பிறரை நேசிக்காமல் குறை கூறி அவமானப்படுத்தி வாழ்பவர்களுக்காக நாம் பிறரை நேசிப்பது, அன்பு செய்வது, அவர்களின் பெயரை கெடுக்காமல் வாழ்வது, கடவுளை மறுதலித்து கடவுள் தேவையில்லை என்று வாழும் மக்களின் செயலுக்கு பரிகாரமாக நாம் கடவுளை முழுமையாக நம்பி நேசித்து அன்பு செய்து ஆண்டவரை மகிழ்ச்சிப்படுத்துவது, மொத்தத்தில் மற்றவர்கள் செய்யும் மேற்கண்ட செயலுக்காக பரிகாரமாக பதிலாக நம் ஆண்டவரை நேசிப்பது, மற்றவர்களின் குறைகளை நாம் நிறைவு செய்து ஈடுகட்டுவது. இதைத்தான் தேவமாதா செய்தார்கள், புனிதர்கள் செய்தார்கள். அப்படி ஈடுகட்டும் ஆன்மாக்களை தேடித்தான் நம் ஆண்டவரும் நம் இரட்சகருமாகிய இயேசு தம் இருதயத்தை திறந்து காண்பித்து ஆறுதல் தேடி நம்மை தேடி வருகிறார். ஆகவே இந்த மாதத்திலே ஆண்டவரின் இருதயத்திற்கு அன்பு காட்டி அவருக்கு ஆறுதல் செய்கின்ற பரிகார செயல்களை செய்து அவருடைய வேதனையை குறைப்பதற்கான வேதனையை குறைப்பதற்கான செயல்பாடுகளில் நம்மை ஈடுபடுத்தி அவருடைய இருதயத்திற்கு ஆறுதலை தர இந்த நாளிலே இணைந்து மன்றாடுவோம். செபிப்போமாக. மாட்சியும் புகழும் வலிமையும் வாழ்வும் கொண்ட எங்கள் அன்பு தெய்வமே இறைவா, உம்மை நன்றியோடு போற்றி துதித்து ஆராதித்து மகிழ்கிறோம், துதிக்கின்றோம். உம்மில் மகிழ்ந்து உம்மை போற்றி வணங்கி மகிழ்கிறோம். உலகம் ஒரு பொருட்டாக கருதாத பயனற்ற வெறுமையான எங்களையும் தேர்ந்து கொண்டு உமது மகிமையின் பாத்திரமாக எங்கள் ஒவ்வொருவரையும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறீரே, உமக்கு நன்றி தகப்பனே. உலகத்தில் எத்தனையோ மனிதர்கள் என்னை விட அறிவும் திறமையும் அழகும் வசதிகளும் ஆற்றலும் பெற்றிருந்தாலும் எங்களையும் நீர் தேர்ந்து கொண்டு இந்த அடிமையின் வாயிலாக அளப்பெரும் காரியங்களை இந்த உலகத்தில் ஆற்றி வருகின்றீர். என்னே உமது வியத்தகு ஆற்றல், என்னே உமது வியத்தகு அன்பு, என்னே என் மீது கொண்டிருக்கிற நம்பிக்கை. உம்முடைய இந்த மேலான இரக்கத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். அருந்த கம்பியை இணைத்து இசைமீட்டும் கலை உமக்கு மட்டுமே தெரியும். உடைந்த பானையில் அழகிய ராகத்தை உம்மால் மட்டுமே வெளிக்கொணர முடியும். நாங்கள் உமது கரங்களில் தவழுகின்ற வரையில்தான் இந்த உலகத்தில் பயனுள்ள மனிதர்களாக, தேவ சித்தத்தை நிறைவேற்றும் மனிதர்களாக வாழ முடியும் என்பதை உணர்ந்து உமது அன்பு கரங்களிலே எங்கள் வாழ்வை அர்ப்பணித்து மன்றாடுகிறோம். அருந்த கம்பியான உடைந்து போன பானையான எங்களையும் உமது மீட்பு பணியிலே இணைத்து பலரையும் உம்பால் ஈர்க்கும் வியக்கத்தக்க இசையை எங்கள் வாழ்வின் வழியாக வெளிக்கொணர உம்மிடத்தில் மன்றாடுகிறோம். அன்பு ஆண்டவரே, காயங்கள் நிறைந்த எங்கள் உலகத்திலே காயப்படுத்தி கொண்டிருக்கும் மனிதர்கள் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கும் எங்களை உமது வார்த்தையின் இன்னும் வல்லமையினாலும் உமது உடனிருப்பினாலும் எங்கள் காயங்களை ஆற்றுவீராக. மனதில் இருக்கிற புண்கள், வெறுமை, தனிமை, இன்னும் கொல்லாத வார்த்தைகளால் நாங்கள் பட்டிருக்கிற அவமானங்கள், இவற்றின் மத்தியிலே நீர் உம்முடைய ஆறுதல் தருகிற வார்த்தையினால், உம்முடைய விசுவாசத்தினால், நாங்கள் பெற்றுக்கொள்கிற பலத்தினால் அதனை தாண்டி செல்ல அருள் தாரும். துணை கொண்டு எந்த மதில்களையும் தாண்டி செல்லவும், எந்த பிரச்சனைகளை நாங்கள் உடைத்து செல்லவும் எங்களுக்கு ஆற்றல் தாரும். இன்றைய நாளிலே இந்த மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமையிலே உமது வல்லமையான இருதயத்திற்குள்ளாக எங்கள் குடும்பங்களை ஒப்புக்கொடுக்கிறோம். சமாதானமும் மகிழ்ச்சியும் எங்கள் குடும்பங்களில் எப்போதும் நிலைத்து நின்று உமது அன்புக்கு சான்று பகிர குடும்பங்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்ற வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமேன். எல்லாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூய் ஆவியானவர் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி வழிநடத்துவாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் இரத்தம் ஜெயம்.